ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முயற்சிக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன ஸ்டோரி சொல்லியிருக்கோம்? ஒரு அரசன் ஒரு நாட்டில் ஒரு போட்டி அறிவித்தார். என்ன போட்டி? யார் கோட்டை கதவுகளை கையால் திறந்து தள்ளுறது, இதுதான் போட்டி. இப்போ இதை தான் போட்டியில் ஜெயிச்சா ஒரு சின்ன நாட்டையே பரிசாக கொடுத்துருவாங்க. ஆனால் போட்டியில் தோற்று போனால் அவங்க கையை வெட்டிடுவாங்க. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதை தெரிஞ்சுட்டு ஊர் மக்கள் யாருமே போட்டிக்கு முன் வரவே இல்லை. அதுலேயும் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் துடிப்பாக போட்டிக்கு வரோம். அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, நீ போட்டியில் தோற்று போனால் உன் கை போயிடும், நீ ஜெயிச்சா வெறும் நாட்டு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போ அவன் அந்த இளைஞன் என்ன சொல்கிறான், நான் போட்டியில் தோற்று போனால் என் கைகள் மட்டும்தான் போகுது, உயிர் போகாது. அவன் சொன்ன வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டியில் தோற்று போனால் வெறும் கை மட்டும்தான் போகுது, உயிர் போகாது. ஆனால் நான் போட்டியில் ஜெயிச்சா எனக்கு ஒரு நாட்டையே பரிசாக கொடுக்குறாங்க. நான் முயற்சி பண்ணாமல் இருக்க மாட்டேன். முயற்சி ஒன்றை மட்டும் நம்ம மூச்சு போல் சுவாசிப்போம். முயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், விடாமுயற்சி. முயற்சி பண்ணாமல் நம்ம தோற்று போகிறத விட முயற்சி பண்ணி தோற்று போகிறதே மேல். நிறைய பேர் என்ன முயற்சியே பண்ண மாட்டோம். முயற்சி பண்ணாமல் தான் நம்ம நிறைய பேர் தோற்று போகிறோமே தவிர முயற்சி பண்ணி தோற்று போனவங்க யாருமே கிடையாது. விடாமுயற்சி சொல்கிறேன், தொடர்ந்து விடாமுயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அப்போ அந்த இளைஞனை துடிப்பாக சொல்லிவிட்டு போகிறான். போய் கோட்டை கதவுகளை கையால் திறந்து தள்ளிட்டான். மன்னர் அங்கே அவனுக்கு ஒரு என்னம்மா அங்கே யார் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, கோட்டை கதவுகள் உள்ளக்க தாழ்பால் போடாமல் இருக்கு. அதனால் அவனால் ஈஸியாக திறக்க முடியுது. ஊர் மக்கள் யார் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலாக இருந்தார். இவங்க ஒருத்தர் மட்டும்தான் முயற்சி பண்ணி ஜெயிச்சான். அப்போ நம்ம பயப்படுறோம், ஐயையோ இந்த மாதிரி போட்டி வச்சுட்டாங்களே, கையை வெட்டிடுவாங்க அப்படின்னு. அப்போ அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, முயற்சி செஞ்சு பார்க்கணும். முயற்சி செய்து பார், முயன்று பார், என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று நம்ம பயந்து கொண்டிருப்பதை விட முயற்சி செய்து பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் என்ன அனுபவம். இந்த இரண்டுமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தான். முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க? கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம்னு சொல்லியிருக்காங்க. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வில ஜெயிக்க முடியாது. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வில் முன்னேறவே முடியாது. தோல்வி தான் தோல்வி நிலையானது கிடையாது. அதே மாதிரி வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி என்பது முடிவும் அல்ல, தொடர்வதன் துணிவே பெரிது. ஒரு தோல்வி இறுதியும் நினைக்கக்கூடாது, கடைசி நினைக்கக்கூடாது. நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கணும். வெற்றி என்ன, ஒரு முடிவு இல்லை. சக்ஸஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், சக்ஸஸ் இஸ் எ ஜேர்னி, பயணங்கள். அந்த வெற்றியை நம்ம இலக்காக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு டிஎன்பிசி நடத்துகிற ஒரு குரூப் 4 அதிலே பாஸ் பண்ணிட்டு குரூப் 4 பாஸ் பண்ணிட்டு அதை குரூப் 2 ட்ரை பண்ணணும். அதுலேருந்து குரூப் 1 அப்படி இப்போ குரூப் 1 இப்போ நிறைய பேர் குரூப் 1 இருந்துகிட்டே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். வெற்றி பயணங்கள், அது போயிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம மேலும் பல வெற்றிகளை நம்ம அடைய வேணும். நான் ஏற்கனவே டிஃப்ரென்ஸ் இருக்கேன். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்குது. என்ன? வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சிறு வித்தியாசம். கடமைகளை நம்ம சரிவரை செய்தால் கிடைப்பது வெற்றி, கடமைக்கும் செய்தால் அது கிடைப்பது தோல்வி தான். முயற்சியாளர்கள் யார், வெற்றியாளர்கள் யார், ரெண்டுக்குமே வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன். நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார்? நான் மட்டும்தான் முயற்சி பண்ணி ஜெயிக்கணும், முயற்சியாளர்கள் மட்டும்தான், வெற்றியாளர்கள் கிடையாது. நிறைய பேர் என்ன மாறுதட்டிக்கணும், நம்ம வெற்றியாளர்கள். நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்லுவேன், போல்டாக சொல்வேன், நான் வெற்றியாளன். ஏன்னா நானும் ஜெயித்தேன், நான் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸும் செஞ்சுருக்காங்க அப்படி நான் சொல்லுவேன். அப்போ என்ன எல்லாருமே நம்ம அந்த சுயநலம், அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம நிறைய பேர் அடங்கிடுறோம். இப்போ என்கிட்ட புக்ஸ் இருக்குது, பயன்முறை தமிழ் புக்கு, எல்லாமே நான் வீடியோஸ் போட்டேன். அது டிஎன்பிஎஸ்சி கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம வீடியோஸ் போட்டு கண்டினியூஸாக நம்ம போட்டுட்டு தான் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அது லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ, லைவ் வீடியோ, எல்லா வீடியோ நம்ம போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி மயங்குழி சொல் அக்கராதி, அதுலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக லைவ் வீடியோ, லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே போட்டாச்சு. இப்படி எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற எல்லா நோட்ஸ், அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸு, தமிழ் புக்ஸ் எல்லாமே நம்ம லைவ் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது 6th-12th வரை உள்ள ஸ்கூல் புக்ஸ், தமிழ், அப்புறம் 11th 12th பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, இது முன்னே ரொம்ப முக்கியம் தான். குரூப் 1க்கு, குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே குரூப் 4லாம் யூஸ் ஆகும். எல்லாமே நம்ம கண்டினியூஸாக போட்டுது, எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2700 வீடியோஸ் நம்ம போட்டாச்சு 1 இயர்க்குள்ளே. அப்போ நம்ம டெய்லி கண்டினியூஸாக எல்லா வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம்.
எல்லா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நமக்கு சப்போர்ட் நிறையா வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதே வேளையில் நமக்கு பேட் கமெண்ட் வரத்தான் செய்யுது. அதனால் ஒன்றும் கவலையே இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல இனிமேல். அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு டெய்லி வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து நம்ம முன்னேறி தான் போயிட்டுருக்கோம். உனக்கு பின்னாலேருந்து விமர்சனங்கள் தான், கவலைப்படாத, நீ வந்து முன்னேறி போயிட்டுருக்க. அதை மட்டும் நம்ம வந்து எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து இந்த அவசரமான இந்த உலகத்தில் நமக்கு என்ன, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம மறந்துடுறோம். அதே மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்போயுமே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டின் நான் வந்து நிறைய வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் விட்டுருக்கேன். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் வந்து மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக அடுத்த முறை வந்து ஒவ்வொரு எக்ஸாம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு ஒரு தோல்வி, ஒரு பாடம் நம்ம கற்றுக்கிறோம். அவ்வளோதான். எழுமின் விழுமின் உன்னுடைய குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். ஒரு தோல்வி அடைஞ்சா நம்ம வந்து விழுந்தே கிடக்கூடாது, எந்திரிச்சு வந்துடணும். விழுமின், எழுமின். அப்புறம் நெக்ஸ்ட்டு விழுமின். நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி, டீப்பாக அனலைஸ் பண்ணி, என்னென்ன புக்ஸ் படிக்கணும், என்னென்ன புக்ஸ் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் விட்டோம் எல்லாமே தரவாக அனலைஸ் பண்ணி, அதான் விழுமின். நெக்ஸ்ட்டு உன்னுடைய குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். உங்களோட லட்சியத்தை அடையும் வரை நீங்கள் என்ன, விடாமுயற்சி, எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும், கடின உழைப்பு போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களிடம் எல்லையற்ற பொறுமை இருக்கா, எல்லையற்ற விடாமுயற்சி இருக்கா, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். யார் சொல்கிறா? சுவாமி வேணும்னு சொல்கிறாரு. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்லியே வந்து எல்லாரையும் தோணிடும். எல்லையற்ற பொறுமை, எல்லையற்ற விடாமுயற்சி, இந்த ரெண்டும் சேரும்போது என்ன, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கடின உழைப்பை நம்ம போடணும் எப்பயுமே. கண்டிப்பாக அது உங்களுக்கு சாத்தியமாகும். எல்லாருக்குமே கிடைக்கும், கிடைக்காமல் இருக்காது எதுவுமே. கடின உழைப்பு, முயற்சி, தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூலியை கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூலி கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். யார் சொல்கிறார்? திருவள்ளுவர் சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டார் திருக்குறளே இல்லாதமில்லை சொல்லாதமில்லைன்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கார். அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்து திருக்குறள் இருக்குது. ஸோ உங்களிடம் தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களுடன் என்ன இருக்குது, அன்பு சேர்ந்து விட்டால் இந்த உலகமே வந்து ஒரு சொர்க்கமாக நமக்கு தெரியும். அதை யார் சொல்கிறா? சுவாமி வேணும் சொல்கிறாரு. நீங்கள் விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கும் இந்த கை, நீ மனம் உடைந்த போதெல்லாம் உங்களை தட்டி கொடுக்கும் இந்த கை, தனியே நீங்கள் அழும்போதெல்லாம் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யார் கையும் அல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை, அதை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே. தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம எப்பயுமே இழந்து போகக்கூடாது. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன், நீ என்ன எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணல, நீ வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற. எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லிடுறோம், இது வந்து என்னுடைய அட்வைஸ் இல்லை. அட்லீஸ்ட் நம்மளுடைய மோட்டிவேஷன் இதை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சாங்கன்னா அதுவே வந்து நமக்கு சந்தோஷம் தான். நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். அதே மாதிரி அறிஞர்களுடைய பொன்மொழிகள், அவங்க பொன்மொழிகள் தான் நான் கன்வே பண்ணுறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். அந்த பொன்மொழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அறிஞர்களுடைய பொன்மொழிகள், காரல் மார்க்ஸு, அதே மாதிரினா நிறைய நம்ம மகாத்மா காந்தியடிகள், இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவங்களாம் வந்து நிறைய தோல்விகள்லாம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க, கடந்தான் ஜெயித்தாங்க. ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் வந்து அவங்க லட்சியத்துலேருந்து பின்வாங்கவே இல்லை. நடக்க பாதை இல்லையே என்று நம்ம எப்பயுமே வருத்தக்கூடாது. நடந்தால் பாதை தானாக உருவாகும். உன் பாதங்களை மண்ணில் பதியவை, புதிய பாதை தானாக உருவாகும். அந்த போகிற பாதையில் நம்ம எவ்வளோ தான் கவனமாக போனாலும் சில நேரத்தில் பீங்கான் எல்லாம் முள்ளுக்குத்த தான் செய்யும். எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம வாட்டில் போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். பிரச்சனை வரும்போது கண்ணை மூடிக்கொண்டு இராதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். அதை யார் சொல்கிறாங்க? நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி திருக்குறள் அழகாக சொல்லிப்பார் அவர், திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவாங்க. ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் வரும்போது கவலைப்படாமல் அதை எதிர்த்து போராடினா நம்ம என்ன பண்ணலாம், அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து அதனை வென்று விடலாம். பிரச்சனையை பார்த்து நம்ம ஒழியக்கூடாது. பிரச்சனைகள் நம்ம சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணியுங்கள். அப்போ தான் உங்களால் வரலாறு படைக்க முடியும். பயந்தால் எந்த ஒரு வரலாறுமே உருவாகாது. ஸோ தொடர்ந்து வந்து முயற்சியை மட்டும் விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க.
அந்த முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நம்ம வந்து மூச்சு போல் சுவாசிட்டே இருப்போம். அப்போ தான் நம்ம வந்து நம்மளால் நிறைய காரியங்கள் சாதிக்க முடியும். அதே மாதிரி அம்மா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அவங்க அம்மாவில் கொண்டு வந்து கொடுக்குறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, உங்கள் பிள்ளை வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல, அதுக்கான எக்ஸ்பெக்டான டீச்சர்ஸ் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை, நீங்களே விட்டு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த கடிதத்தில் அது இல்லை. அவங்க மாற்றி படித்து இவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அம்மாவே இவனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. நல்லா படிக்கிறான், நல்ல ஒரு சாதனையாளர், கண்டுபிடிப்பாளர், ஆராய்ச்சியாளர் ஆகிறான், எல்லாத்தையும் சொந்தக்காரர். தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பல்பை கண்டுபிடிச்சா தெரியும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஒரு நாள் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பழைய பொருட்கள்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்கூலில் கொடுத்தது அடுப்புனா லெட்டர் இருக்குது. அதை எடுத்து படிக்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். அதில் என்ன வரிகள் இருக்குமாங்களா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறை இருக்குது, மன வளர்ச்சி கொஞ்சம் குன்றியதாக இருக்குது, ஒரு குறை இருக்குது, நீங்களே வீட்டில் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. இவனுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக அவங்க அம்மா வந்து மாற்றி படித்ததை அவன் உணர்ந்து கொண்டான். இந்த மாதிரி பெற்றோர்கள் தான் வந்து நமக்கு நம்பிக்கை ஊட்டுறாங்க. அவங்கள நம்ம எப்பயுமே வந்து மறந்து விடக்கூடாது. அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பென்சில் வந்து ரப்பரை பார்த்து கேட்குது, நான் பண்ணுற ஒவ்வொரு தவறுலையும் நீ திரும்ப வந்து அடிச்சிடுறேன், இதனால் உன்னுடைய உருவம் குறைஞ்சிட்டே இருக்குது, எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு பென்சில் வருத்தப்படுது. இல்லை, அப்போ ரப்பர் சொல்லுது, இல்லை இதற்காக தான் என்னை படிச்சிருக்காங்க, நீ பண்ணுற ஒவ்வொரு தவறும் நான் அடிச்சு தான் வரேன், இது எனக்கு சந்தோஷம் தான், இதுதான் என்னுடைய கடமை, இதற்காக என்னை படித்தாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் பெற்றோர்கள் இந்த ரப்பர் மாதிரி கடைசி வரைக்கும் நமக்காக வாழ்கிறாங்க. பொறாமைப்படாத 2 ஜீவன்கள் யார், பெற்றோர்கள் தான். நம்ம பண்ணுற ஒவ்வொரு தவறும் அவங்க வந்து டெய்லி வச்சு தான் வராங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.